Hey guys, welcome back. So உங்ககிட்ட கார் இருக்கா அண்ட் அடிக்கடி லாங் டிராவல் பண்ணுவீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக. டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து நம்ம கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா டோல்கேட்ல ஃபாஸ்டாக் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை கம்பல்சரி ஆக்க போறாங்க. ஸோ ஃபாஸ்டாக் அப்படின்னா என்ன, அதை எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அண்ட் யூஸ் பண்றது, இந்த ஃபாஸ்டாகால நமக்கு என்ன பெனிஃபிட், ஃபுல் டீடைல் அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனலில் புதுசாக எப்போ வீடியோஸ் போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நீங்கள் காரில் எங்கேயா ஜேர்னியோ இல்லை லாங் ட்ராவலோ போகிறப்ப நடுவில் நிறைய டோல்கேட் இருக்கும். அந்த டோல்கேட்டை நம்ம கிராஸ் பண்ணோம்னா நம்ம சம் அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம கேஷாக வந்து கொடுத்தோம் அண்ட் கார்டில் வந்து கொடுத்தோம் அண்ட் பேடிஎம்ல பே பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதனால நமக்கு என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு வாட்டியும் டோல்கேட்டில் நிறுத்தி நம்ம அமௌண்ட்டை கொடுத்துட்டு அந்த அமௌண்ட் பிளஸ் காரோடைய நம்பர் எல்லாமே சிஸ்டம்ல என்டர் பண்ணிட்டு அந்த பில் ஜென்ரேட் பண்ணிட்டு நம்ம கொடுப்பாங்க. ஸோ இது 30 to 50 செகண்ட்ஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிராஃபிக்கே நிற்கும். ஸோ இப்போ வரைக்கும் எல்லா டோல்கேட்லையுமே கண்டிப்பாக ஒரு டிராஃபிக் பின்னாடி ஹெவியாகவே இருக்கும். ஸோ இதனால நிறைய டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டாக் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் அந்த அளவுக்கு பெருசா வந்து யூஸ் பண்ணல. இப்போ கூட பாத்தீங்கன்னா டோல்கேட்ல ஃபாஸ்டாக் அப்படின்ற ஒரு ட்ராக் வந்து தனியா இருக்கும். அந்த ஃபாஸ்டாக்ல நீங்க யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு அந்த ஃபாஸ்டாக் ஸ்டிக்கர் வந்து இருக்கணும். அந்த ஸ்டிக்கர் அந்த கார்லயோ இல்ல உங்களுடைய ஐடியிலயோ வந்து ஒட்டிட்டு அந்த ட்ராக்ல அந்த கவுண்டரை கிராஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கரை வந்து ஜஸ்ட் ஸ்கேனர்ல காட்டினா போதும், ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேன் பண்ணிட்டு பேமெண்ட்டும் வந்து எடுத்துக்கும். ஸோ இந்த ஃபாஸ்டாக் விஷயத்த வர டிசம்பர் 1ஆம் தேதியில இருந்து கம்பல்சரி வந்து ஆக்க போறாங்க. ஸோ எல்லாருமே நீங்க ஃபாஸ்டாக் வாங்கி தான் ஆகணும். ஸோ கார் வச்சிருக்கவங்க, லாரி, சம்திங் ஏதாவது வெஹிக்கிள் வச்சிருக்கவங்க இந்த ஃபாஸ்டாக் கண்டிப்பா வாங்கி தான் ஆகணும். ஓகேப்பா, இந்த ஃபாஸ்டாக் எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அதுக்கு நிறைய ஆப்ஷன் இப்போ அவைலபிளா இருக்கு ஆன்லைன்ல. ஸோ நீங்க ஆன்லைன்லயும் போய் வாங்கிக்கலாம். ஆஃப்லைன்ல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ ஏகப்பட்ட பேங்க்ஸ்ல வந்து இந்த ஃபாஸ்டாக் அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸோ எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க நியர்பை பேங்க்ல போயிட்டு இங்க ஃபாஸ்டாக் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஸோ அவங்க அவைலபிளா இருந்துச்சுன்னா நீங்க வந்து அவங்க பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஆன்லைன்ல டைரக்டாவே பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன்ல பேடிஎம்ல கூட இப்போ அப்டேட் பண்ணி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்ககிட்ட பேடிஎம் ஆப் இருந்துச்சுன்னா நீங்க உள்ள போனீங்கன்னா அதில் ஃபாஸ்டாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா நீங்க ஃபாஸ்டாக் அப்ளை பண்றதுக்கான ஆப்ஷனும் அதுல இருக்கு. அதே சமயம் நீங்க டேரக்டா பேடிஎம்ல இருக்க அமௌண்ட்டே ஃபாஸ்டாக்ல பே பண்ற மாதிரியான ஆப்ஷனும் வந்து இருக்கு. ஸோ நீங்க ஆன்லைன்லயும் சரி ஆஃப்லைன்லயும் சரி புதுசா அப்ளை பண்ணா உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்கு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வண்டியோட ஆர்சி புக், அதில் வண்டியோட நம்பர் எல்லாமே டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ப்ரூஃப் ஒன்று கேட்பாங்க. அண்ட் நம்ம நார்மலா KYC வெரிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ற அந்த டாக்குமெண்ட்ஸ் நம்ம எடுத்துட்டு போனோம். ஆதார் கார்டு, லைசன்ஸ், பேன் கார்டு, ஸோ இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க ரெடியா வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஃபாஸ்டாக் அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு செலவாகும்னு பாத்தீங்கன்னா 500 rupees. இந்த ஃபாஸ்டாகோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 200 rupees தான். பிளஸ் 150 rupees பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட்டுக்காக வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அந்த 150 rupees இந்த அக்கௌண்ட் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு நீங்க க்ளோஸ் பண்றப்ப உங்களுக்கு திருப்பி ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் இன்னொரு 150 பாத்தீங்கன்னா அந்த ஃபாஸ்டாக் அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸா அந்த 150 rupees வந்து சேர்ந்துரும். ஸோ டோட்டலா நீங்க 500 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க இந்த 500 கொடுத்துட்டு அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு லெட்டர்ல ATM கார்டு வரா மாதிரி இந்த ஃபாஸ்டாக் ஸ்டிக்கர் வந்து வரும். ஸோ அந்த ஸ்டிக்கரை நீங்க உங்களுடைய ஐடி கார்ட்லயும் சரி உங்களுடைய கார்ட்லயும் சரி எங்க வேணாலும் நீங்க பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டோல்கேட்ல ஸ்கேனர் எந்த பக்கம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க அந்த ஸ்டிக்கரை வந்து கார்ல ஒட்டிட்டீங்கன்னா ஜஸ்ட் நீங்க அந்த ஃபாஸ்டாக் பிளாட்ஃபார்ம்ல அந்த ஸ்கேனரை நீங்க கிராஸ் பண்ணி போனா போதும், ஆட்டோமேட்டிக்கா பேமெண்ட் வந்து எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டோல்கேட்ல நீங்க வழக்கமா 50 rupees கேஷா வந்து கொடுத்துட்டு இருப்பீங்க. இந்த ஃபாஸ்டாக் ஸ்டிக்கர் வந்து இருந்துச்சுன்னா அந்த ஸ்கேனர்ல ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேன் பண்ணிட்டு அந்த 50 rupees வந்து அது எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ப்ராசஸ் நடக்குது. அண்ட் நீங்க அந்த ஃபாஸ்டாக் அக்கௌண்ட்ல நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கணும். அதாவது பேடிஎம் வாலெட்ல எப்படி நீங்க ஆட் பண்றீங்களோ அதே மாதிரி இந்த ஃபாஸ்டாக் அக்கௌண்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். சோ இந்த பேடிஎம் ஆப்ல கூட இந்த ஃபாஸ்டாக் வாலெட்டுக்கு பேலன்ஸ் வந்து ஆட் பண்ற ஆப்ஷனும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க அதுல யூஸ் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். சோ இப்படி தான் இந்த ஃபாஸ்டாக அப்ளை பண்ணி வாங்குறது அண்ட் யூஸ் பண்றது. சோ இதுல என்ன ஒரு ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, டிசம்பர் 1க்கு அப்புறம் இருக்க எல்லா ட்ராக்குமே ஃபாஸ்டாக் ட்ராக்கா வந்து மாத்திடுவாங்க டோல்கேட்ல. ஸோ உங்ககிட்ட ஃபாஸ்டாக் இல்லைன்னா அந்த டோல்கேட்ல நீங்க கிராஸ் பண்றப்ப வழக்கமா கட்டுறதை விட டபுள் மடங்கு பே பண்றதா இருக்கும். ஸோ வழக்கமா நீங்க அந்த டோல்கேட்ல 50 rupees கட்டுவீங்க. அண்ட் இப்போ அந்த ட்ராக்கை வந்து ஃபாஸ்டாக் ட்ராக்கா மாத்திட்டாங்க. அண்ட் உங்ககிட்ட ஃபாஸ்டாக் கிடையாது. ஸோ அந்த டோல்கேட்டை நீங்க கிராஸ் பண்ணணும்னா அந்த 50 rupees டபுள் அமௌண்ட்டா போட்டு 100 rupees நீங்க பே பண்ணிட்டு கிராஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால டிசம்பர் 1க்கு முன்னாடி மேக்ஸிமம் எல்லாரும் இந்த ஃபாஸ்டாக வந்து அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. ஸோ இதனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், டோல்கேட்ல டிராஃபிக் வந்து ஆகாது. ஸோ நீங்க ஜஸ்ட் கார்ல ஸ்டிக்கர் ஓட்டிட்டு அந்த ஸ்கேனரை கிராஸ் பண்ணீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா அது டிரான்சாக்ஷன் பண்ணிக்கும். ஸோ நீங்க அந்த இடத்துல ரொம்ப நேரம் நின்றுட்டு பே பண்ணிட்டு அந்த பில்லு வரணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். ஸோ அந்த சார்ஜ் டிரான்சாக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மொபைலுக்கு மெசேஜ் வந்துடும் எவ்வளவு டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு அப்படின்றது. அப்படி உங்களுக்கு மெசேஜ் வரலன்னா ஃபாஸ்டாக் ஆன்லைன் அப்ளிகேஷன்ல போயிட்டு சைன் இன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீடைலா எப்ப பிளான் டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு, எவ்வளவு எடுத்திருக்காங்க, ஃபுல் டீடைலா அதுல இருக்கும். ஸோ நீங்க அதுலயும்
செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் டோல்கேட்ல பே பண்ணுறப்ப 2.5% உங்களுக்கு கேஷ்பேக்காக வந்து கிடைக்கும். அந்த கேஷ்பேக் உங்களுடைய ஃபாஸ்டாக் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏறிடும். ஸோ நீங்கள் எவ்வளோ வாட்டி டிரான்சாக்ஷன் பண்ணாலும் அதில் 2.5% உங்களுக்கு கேஷ்பேக்காக வந்து கிடைக்கும். ஸோ இந்த 2 விஷயம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்டாக் கம்பல்சரியாக வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு டோல்கேட்டில் அவ்வளோவா டிராஃபிக் ஆகாது. இந்த ஃபாஸ்டாக் பற்றின முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்கேன். இது மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. அண்ட் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.